வைகை நதி தென்மதுரை வைகை நதி. மலர் மலர் டே, அண்ணனுக்காக நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட பேசுடா. முதல்ல என் வேலையில இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லு, அப்புறம் கஸ்தூரியை என் கூட சேர்த்து வைக்க சொல்லு. ப்ளீஸ் மலர். டேய் மலர், வாங்கடா, நேரம் ஆகுது. உங்களை கொண்டு போய் உங்க கடையில இறக்கி விட்டுட்டு நான் ஸ்டோருக்கு போகணும். மலர் மலர் ப்ளீஸ் மலர். மலர் வர்றீங்களா என்ன? இந்த வந்துட்டேன் பாட்னா. மலர், அவர் தான் உனக்கு பதில் சொல்லிட்டார்ல, ரெண்டுல ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லி. மலர் அப்படி சொன்னா நான் என்ன செய்வேன் மலர்? உன்னால ஏதாவது செய்ய முடிஞ்சா செய், இல்லைன்னா அவர் சொல்றதை கேளு. கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நான் கிளம்புறேன். ஹலோ மிஸ்ஸஸ் கருப்பசாமி. என்ன? உங்க வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி 35 லட்சம் ரூபா பணத்தை வட்டியோட வாங்கி கொடுங்க. நானா? நீங்க தான் மேடம். ஏற்கனவே உங்களால எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா பக்கம் நட்டம், இப்ப இதுவும் சேர்ந்துக்கிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? என்னால உங்களுக்கு என்ன நட்டம்? வள்ளிமேல் அக்கா கிட்ட கொடுத்த காசை வாங்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்தது யாரு? நான் தான். நீங்களா? ஆமா ஆமா, அந்த வகையில எனக்கு ஏற்கனவே 1 லட்சம் பக்கம் நட்டம், கிட்டத்தட்ட 93,000 ரூபா கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்தீங்களா? எதுக்குங்க கொடுத்தீங்க? இல்லாட்டி உங்களை மாதிரி தலையில மூளைக்கு பதில் களிமண் இருக்கிற பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு உங்க புருஷன் சொன்னா, அதான் கொடுத்தேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணையெல்லாம் நான் எப்படிடா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டேன். அதான் என் காசு எடுத்து வள்ளிமேல் அக்கா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன். அந்த பணத்தையும் சேர்த்து மாற்றி எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. ஆனா அவன் சொன்னது சரிதான், இல்லாட்டி வள்ளிமேல் அக்கா கிட்ட எல்லாம் உங்களால பணத்தை வாங்கியிருக்க முடியாது, நான் கொடுக்காம இருந்திருந்தா. அவன் சொன்ன மாதிரி நீங்க கொஞ்சம் களிமண்ணு தான். ஆமா, நான் தான் களிமண்ணு, இவரெல்லாம் செம்மண்ணு. என்ன 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 என்ன? என்னால 92,000 ரூபாய் திரும்ப வாங்க முடியாம நான் முடிச்சுக்கிட்டு நின்னா, இப்ப நீங்க 35 லட்சம் ரூபாயால திரும்ப வாங்குறதுக்கு என்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து நிக்கிறீங்க. மலர், அங்க என்னடி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? மூஞ்சிய பாரு, நான் களிமண்ணாம்ல. தள்ளுறாங்க. மலர். ஏப்பா. ஏய், என்னடா உன் தங்கச்சி அவன் கூட சண்டை போட்டு அவன் நிம்மதியை கெடுப்பான்னு பார்த்தா என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா? சார் ப்ளீஸ் சார், எங்க மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். என்னோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லுங்க சார். நான் சொன்னதை நீ செய், அப்புறமா நீ சொல்றத நான் செய்யறேன். கிளம்பு. நல்ல தங்கச்சி கூட பிறந்திருக்கான். என்ன வரத்து வாரா? இவ கூட எல்லாம் எப்படிதான் அந்த கருப்பையும் குடும்பம் நடத்துறானோ? இந்த லட்சணத்துல ஹனிமூன் வேற கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கான். அடியே பொண்டாட்டி, என்னடி அரவிந்தன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருந்த? ஆமா, நியாயமா உங்க கூட தான் சண்டை போட்டுருக்கணும். ஆல்வேஸ் வெல்கம். அப்படியே வண்டியை வீட்டுக்கு திருப்பவா? இங்க பாருங்க, நான் செம்ம கோவத்துல இருக்கேன். எதுக்கு செம கோவத்துல இருக்கீங்க? வேண்டாமே, அப்படியே அந்த கோவத்தை அள்ளி எடுத்து என் மேல கொட்டிருங்க. கொட்டத்தான் போறேன் பார்ட்னர், கொட்டத்தான் போறேன். கொட்டுங்க பார்ட்னர், கொட்டுங்க. அரவிந்தன் கிட்ட என் தலையில மூளைக்கு பதில் களிமண் தான் இருக்குன்னு சொன்னீங்களா? இல்லையே. அவன் சொல்றான். அவங்கிட்ட சொல்லல, குமார் கிட்ட சொன்னேன். குமார் அண்ணன்கிட்ட சொன்னீங்களா? ஆமா. அத இந்த அரவிந்தன் ஒட்டு கேட்டிருக்கான். அரவிந்தன் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுதான் குமார் கிட்ட அப்படி சொல்லவே செஞ்சேன். என்னத்துக்கு? என்னத்துக்குன்னா, உங்களுக்கு பூ வைக்க வந்தனே அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சவால் விட்டேன், ஞாபகத்துல இருக்கா? ஆமா. என்னன்னு? உங்ககிட்ட என்னோட செயினை அடகு வச்சு மயிலக்காவுக்கு நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன்ல, அதை திரும்ப வாங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நீங்களும் நாளைக்கு கல்யாணம் பண்ண போற பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இன்னும் செயினுக்கு வட்டி கட்டலன்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க. டார்ச்சர் பண்ணனா? சரி, வட்டி கட்டலையான்னு கேட்டீங்க. என்ன சொன்னீங்க அதுக்கு? நாளைக்கு வந்து கட்டிடுறேன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன சொன்னேன்? வட்டி கட்டிடுவீங்க, ஓகே, மொத்த காசையும் கட்டி செயினை எப்ப திருப்ப போறீங்கன்னு கேட்டீங்க. அப்புறம் அதுக்கு நான் சொன்னேன், அந்த அக்காவால இப்ப முடியலையா, அடுத்த மாசம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க அடுத்த மாசம் இல்ல, அந்த அக்கா எப்பவுமே திருப்பி தர மாட்டாங்க, நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு சொன்னீங்க. நெக்ஸ்ட். நான் தான் அதெல்லாம் இல்ல, அவங்க கொடுத்துருவாங்கன்னு சொன்னேன். அப்படியே நமக்குள்ள சண்டை வந்துருச்சு. அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன், நீங்க ஒரு சரியான பிசினஸ் மேனா இருந்தா அந்த காசை எனக்கு திரும்ப வாங்கி கொடுங்க பாப்போன்னு. நெக்ஸ்ட்.
நீங்களும் சீக்கிரமே அந்த அக்கா கிட்ட இருந்து உங்களுக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. காசு வந்துச்சா? வந்துச்சே, அந்த காசை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கட்டிட்டனே, செயினையும் திருப்பிட்டனே. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? அரவிந்தன் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. அரவிந்தன் கிட்ட சொல்லலடா, குமார் கிட்ட சொன்னேன்னு சொல்றேன்ல. சரி, என்ன சொன்னீங்க? நம்ம வீட்டு வாசல்ல நின்று நான் யார் கூடயாவது போன்ல பேசினாலும் சரி, இல்ல யாரையாவது பக்கத்துல வச்சுக்கிட்டு பேசினாலும் சரி, அரவிந்தனுக்கு உடனே மூக்குல வேத்துரும், உடனே வந்து ஒட்டுக்க ஆரம்பிச்சிருவான் ஒளிஞ்சு நின்று. சரி, அதான் குமாரை கூட்டிட்டு வந்து வாசல்ல நின்று பேசிட்டு இருந்தேன். என்னன்னு? குமார் கேட்டான், என்னடா பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா, ஹாப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். சரி, அப்படி நான் யார் கூடயாவது ஏதாவது பேசினா தான் அரவிந்தனுக்கு மூக்குல வேத்துரும், உடனே வந்து ஒட்டு கேட்டுருவான்னு சொன்னேன். அதே மாதிரி ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருந்தான். நான் வேற உங்ககிட்ட சவால் விட்டுருக்கேனா, அதான் அதான் சொன்னேன். நான் பாக்குற வேலைக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு தோணுதுடா, இருந்தாலும் பூ வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு குமாரும், என்னடா சிஸ்டரை பத்தி இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டான். அப்பதான் இப்படி சொன்னேன், கொடுத்த காசு திரும்ப வாங்க முடியாம முழிச்சுட்டு இருக்காங்க, ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டா எப்படிடா சரியா வரும் அப்படின்னு கேட்டேன். சரி, அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் பேசாம ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமான்னு பாக்குறேன்டா அப்படின்னு ஒரு பிட்ட போட்டேன். நான் எங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேணும்னு பயந்து அவனே தன்னோட காசை எடுத்து போய் மயிலக்கா கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டான். எதுக்கு? அதுதான் உங்களுக்கே தெரியுமே, உங்க சின்ன அண்ணனும் அரவிந்தனும் பேசுறத அன்னைக்கு கேட்டேன்னு சொன்னீங்களே. உங்களை எனக்கு கட்டி வச்சு என்னை கஷ்டப்படுத்த போறானாமா, அதுக்கு தான் உங்க 3 அண்ணனுங்க கூடயும் கூட்டு சேர்ந்தான். அவனோட பிளானை நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாவம், அப்பவே அவனுக்கு ஒரு 93,000 ரூபாய் நஷ்டம். அது தெரியாம அவன் என்னென்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பார்ட்னர்? என்ன பார்ட்னர்? நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக இப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் தூக்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் உங்க டாக்குமெண்ட் அவன் கைவசம் வச்சிருந்தான்ல, எப்படியும் அது அவனுக்கு லாபம் தானே. இந்த நட்டத்தை எல்லாத்தையும் சேர்த்து அதுல சரி கட்டிக்கலான்னு பார்த்திருப்பான். பாவம், அதுலயே அவனுக்கு ஆப்பு தானே, அவனுக்கு அப்ப தெரியல. என்ன பார்ட்னர், நீங்க இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கேன் சொல்லு. நீங்க நீங்க ஒரு பக்கா பிசினஸ் மேன்ங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க பார்ட்னர். பண்ணிட்டேனா? அப்படிப்பட்ட பிசினஸ் மேனோட பொண்டாட்டிங்கிறத இப்ப நீயும் ப்ரூவ் பண்ணு. என்னன்னு? சொன்ன மாதிரியே பணத்தை திருப்பி கொடுக்க வச்சா நான் என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொன்னேன்லடி. ஆமா, நேரம் வரும்போது கேட்கறேன்னு சொன்னனே. ஆமா, அதுக்கு உண்டான நேரம் இப்ப வந்துருச்சா? வரல, வரும்போது கேட்கறேன். என்னத்தையாவது ஏடா கூடமா காட்டுறாதீங்க பார்ட்னர். அப்படியே நான் கேட்டுட்டாலும் நீங்க அப்படியே பயந்துருவீங்க. ஏண்டி, அரவிந்தன் உங்க அண்ணனுங்க 2 பேர் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான், நீங்க என்னடா அவங்ககிட்டயே சண்டைக்கு போறீங்க? எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுற கருப்பனோட பொண்டாட்டி இல்ல நானு. ஆமா ஆமா, நீங்க எப்படி என் தலையில மூளைக்கு பதிலா களிமண் தான் இருக்குன்னு சொல்லலாம்? அப்போ அதானடி இருந்தது. அப்படினாலும் அதை எப்படி நீங்க குமார் அண்ணன் கிட்ட போய் சொல்லலாம்? ஊருக்கே தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா அது ஒரு தப்பா? அதுலயும் அப்படி ஒரு வார்த்தை சொல்றதுனால ஒரு 93,000 ரூபாய் லாபம் கிடைக்குதுங்கும் போது யார் விடுவாங்க? அதுலயும் ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிற நான் விடுவேனா? பார்ட்னர், என்ன பார்ட்னர்? ஒண்ணும் இல்ல, திரும்புங்க. இருந்தாலும் உங்க பொண்டாட்டியை பத்தி உங்க ஃப்ரெண்டு கிட்ட அப்படி சொன்னது தப்பு தான். அப்போ என் பொண்டாட்டி ஆகலையே. அப்படின்னா இப்ப சொல்லுவீங்களா? சேச்சே, சொல்ல மாட்டேன். அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு உண்மை எதுவும் பேசுறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். சொல்ல மாட்டேன்டி. அப்படி எப்படி சொல்லுவேன் என் செல்லக்குட்டிய பத்தி? அப்ப அன்னைக்கு சொல்லிருக்கீங்கல்ல. அன்னைக்கு நீ என் செல்லக்குட்டி இல்லடி, அதனால சொல்லிட்டேன், சாரி. இப்போ இப்போ என் செல்லக்குட்டி வெள்ளை கட்டி பட்டு பொண்டாட்டி எல்லாம் நீதாண்டி. ஆனா அரவிந்தன் என்ன சொல்றான் தெரியுமா? உன் வீட்டுக்காரன் சொன்னதுல தப்பே இல்லங்கறான். அதுக்கு தான் அவனை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கி கருப்பை பொண்டாட்டிடா நானுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டியே. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு அந்த பழைய மலரை பார்த்தேன். கோவம் வந்துருச்சு களிமண்ணு சொன்னதும். நான் களிமண்ணுன்னா நீ செம்மண்ணுடான்னு சொல்லிட்டேன். பார்த்தேன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போனதை பார்த்தேன். கடைக்கு வந்தாச்சு, இறங்கிக்கிற ஏடிப்பில்ல. நீங்க வரலீங்களா? இன்னைக்கு நீங்க சிங்கிள் சிங்கமா போய் கலக்குங்க, நான் கூப்பிட வர்றேன், அப்புறம் நாளைக்கு வர்றேன்.
ம் ஸ்டோரில் வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ம் ஆமாடா, வேலையை முடிச்சுட்டு வந்து கூட்டிட்டு போறேன். என்ன ம் சரி. இறங்கிக்கிறீங்களா? இப்படி ஓரமா நிப்பாட்டவா? ஆ சரி. பார்ட்னர் பார்ட்னர். என்ன ரேக்ல ஒரு துணியை கூட காணோம். இங்கே கொஞ்சம் இருக்கு. கடையில ஆள் யாரையுமே காணோம். மலரு, வளரு, எப்படி இருக்க? உன்னை பார்த்தே எத்தனை மாசம் ஆச்சு? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? கடை பக்கமே வர்றதில்ல. ஆமா, வரவே இல்ல. இப்ப வந்து பார்த்தா என்னல கடையில பாதி பொருளை காணோம். உங்க அண்ணன் ஸ்டாக் எதுவுமே இறக்கல. இறக்கி வச்சிருந்த ஸ்டாக் எல்லாத்தையும் பக்கத்து கடையில கொண்டு போய் வைக்கிறாரு. என்னன்னே தெரியல. பக்கத்து கடையில கொண்டு போய் வைக்கிறானா? ஓஹோ, அப்படி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானா? ஆமல, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் வளரு. அம்மா நீ எப்படி இருக்க? உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு அப்படியே விட்டுட்ட பத்தியா? அது சாரில, எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை. சரி சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? உங்க மைனி ஏதோ உன்னை வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, வீட்லயே இருக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, வெளியே எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இருன்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தது போக சும்மா தானே இருக்கேன். வருமானம் வேற குறையுதுல்ல, அதான் மறுபடியும் அனுப்பி வச்சுட்டாங்க. என்ன உங்க மைனியை பத்தி இப்படி எல்லாம் பேசுற? அப்படியே நீ பேச மாட்டேயே. நீ சொல்லும்போது எனக்கு ஒன்றும் தெரியல மலரு. ஆனால் நான் வீட்டில் இருக்கும்போது தான் எங்கள் மைனியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன ஆச்சு வளரு? இங்கே ஒரு வயசானவர் கடைக்கு ஒரு நாள் துணி எடுக்க வந்தார். ஆ சரி. வந்த இடத்துல என்னை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் பையனுக்கு என்னை பொண்ணு கேட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. ஆ ஆமா, அது வரைக்கும் தெரியும். அதனால உங்க மைனி உன்னை வேலைக்கு போக வேண்டாம், வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்கங்கிற வரைக்கும் தெரியும். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு? நீ சொன்னது எங்கள் அண்ணன் சொன்னது எல்லாம் தான் உண்மை. நான் எங்கள் மைனியை பற்றி நினச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்ன்னு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது. அவர் பையனுக்கு மட்டும் இல்லை, வேற எந்த மாப்பிள்ளைக்கும் என்னை கட்டி கொடுக்குறதா எங்கள் மைனிக்கு உத்தேசமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு அவங்க பிள்ளைக்கு வேலை பார்த்து இங்கே வெளியே வேலை பார்த்து சம்பாதிச்சு கொண்டு வர ஒரு மிஷினாவே என்னை வச்சிருந்துருக்காங்கன்னு லேட்டாக தான் புரிஞ்சது. அந்த மட்டுக்கும் புரிஞ்சுக்கிட்டியே, அப்புறம் என்னல ஆச்சு? என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை, அப்படியே இருந்தேன். வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்கள் அண்ணன் பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தான் இருந்தேன். அதுவும் எங்கள் மைனிக்கு பிடிக்கல. சம்பளம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி மறுபடியும் வேலைக்கு போகணும்னு அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ ஒரு மாசமாக தான் வந்துகிட்டு இருக்கேன். வந்ததுதான் வந்த, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. நீ சொல்லி எதையுமே நான் கேட்கல இல்லை, அதான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. நீயும் கடைக்கே வர்றதில்லையா, அதான். நான் இப்போ ஒரு மாசமா தான் பிள்ளை வரல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமாம், நீ வரும்போது நான் வரல, நான் வந்ததுக்கப்புறம் நீ வரல. ஏக்கா கொஞ்சம் தள்ளிக்கோங்கக்கா. எங்க பக்கத்து கடைக்கா போகுது? ஆமாக்கா, அந்த சைடு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அங்கே பக்கத்து கடையில் வச்சுட்டேன். அடுத்து இந்த சைடு தான். நீங்கள் பேசுறதுன்னா அங்கே உட்காந்து பேசுங்க. ஹலோ. என்ன மேடம், எதுக்காக இந்த கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் பக்கத்து கடையில் கொண்டு போய் வைக்கிறீங்க? இந்த கடை முதலாளி தான் கொண்டு போய் வைக்க சொன்னார் மேடம். இந்த கடையோட முதலாளி நான் தான். கொண்டு போய் உள்ள வைங்க. என்னது? இங்க இருந்து என்னெல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்து கடையில் வச்சீங்களோ அதெல்லாம் இன்னும் 10 நிமிஷத்துல கொண்டு வந்து இங்க மறுபடியும் வைக்கணும். மேடம், முதலாளி ஐயா தான். இந்த கடைக்கு நான் தான் முதலாளி சொல்றேன்ல. இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு இன்னும் அங்க கொண்டு போய் வச்சதெல்லாம் எடுத்துட்டு வாங்க. மேடம், முதலாளி வந்தா சத்தம் போடுவார் மேடம். எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கொண்டு போய் உள்ள வைங்க. அந்த முதலாளியே வந்துட்டார் மேடம். வாடா வா. என்ன மலரு, கடை பக்கம்லாம் வந்திருக்க? என் கடை பக்கம் நான் வந்திருக்கேன். ஒரு மாசம் கடைக்கு வரலன்னதும் ஏன்டா கடையவே காணாக்கிடுவ போல. இல்லை மலரு, அது எது எப்படியும் ஏலத்துக்கு தான் வரப்போகுது இந்த கடை. அப்ப உள்ள பொருள் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம கடைக்கு நைஸா லவட்டிட்டு போயிடலான்னு பாத்துருக்க. இல்லடா, அது அண்ணே நொன்னேன்ட்டு ஏதாவது பேசிட்டு வந்தேன்னு வை. இப்போ நீங்க இதை திருப்பி உள்ள கொண்டு போய் வச்சுட்டு அங்க வச்சதெல்லாம் எடுத்துட்டு வர போறீங்களா? உங்களுக்கு என்ன வேணுங்குது? சரிங்க மேடம், போங்க. சரி, உனக்கு இங்க என்ன வேலை? என்ன மலரு, நம்ம கடை, நான் வராம எப்படி? அடேங்கப்பா, நம்ம கடையை நீ நடத்துற லட்சணத்தை தான் பார்த்துட்டனே. வளரு, கடைக்கு கஸ்டமர்லாம் வர்றாங்களா எப்படி வளரு? வருவாங்க மலரு. ரொம்ப ரெகுலராக நம்ம கடைக்கே தான் வரணும்னு வர்றவங்க வர்றாங்க. மற்றபடி புதுசாலாம் யாரும் வர்ற மாதிரி தெரியல. எப்படி வருவாங்க? கடையில் ஏதாவது பொருள் இருந்தால் தானே வருவாங்க வாங்குறதுக்கு. நீ வெளியே போ. என் கடையில் ஒரு நிமிஷம் நீ நிற்க கூடாது. வெளியே போ. மலரு, இல்லடா, அண்ணன் சொல்றத கேளு. அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ வெளியே போ முதல்ல. மலரு, அப்படி சொல்லாதடா கண்ணு. கண்ணு மூக்குன்னு சப்புனு செகுல கட்டி அரைஞ்சிருவேன். கையாடு முதல்ல. சரி சரி, கோவப்படாத மலரு. மாப்பிள்ளை கிட்ட பேசி நீ தாண்டா இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அண்ணே இப்போ எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன்.
என்னையால கார்த்தி வேற இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ இப்போ உடனடியா அண்ணனுக்கு ஒரு 11 பவுன் நகை மட்டும் தரையா? அப்புறம் மற்றது எல்லாம் உட்காந்து பேசுவோம். 11 பவுன் நகை வேணுமா? நீ எனக்கு எவ்வளவு நகை போட்டு கட்டி கொடுத்த? உன் வீட்டுக்காரர் தான் ஒன்றும் வேண்டான்ட்டார்ல. வேண்டான்னு சொன்னா உன் கடமை எதையுமே நீ செய்யலைல்ல. அப்ப அந்த காசை நீ அமைக்கி இருக்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கிளம்பி போயிரு. மலரு, உன்னை நம்பி கடையை ஒப்படைச்சு வர்ற லாபத்தை எல்லாம் நீயே எடுத்துக்கொண்டேன்னு நம்பி விட்டதுக்கு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாத்தியா? ஒட்டு மொத்த கடையையும் க்ளோஸ் பண்ணிட்ட. மலரு மலரு, தப்பு தான்டா, மன்னிச்சிரு அண்ணனை. உன் வீட்டுக்காரருக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து முன்னாடி இந்த கடையெல்லாம் ஒரு தூசு. அண்ணனுக்கு இதை விட்டு கொடுத்துடக்கூடாதா? விட்டு கொடுத்துருப்பேன்டா. நீ என்கிட்ட நியாயமா கேட்டிருந்தேன்னா நானே உனக்கு கொடுத்துருந்துருப்பேன். ஆனா எனக்கே தெரியாம இதை அடகு வச்சு ஏலத்துக்கு விடுற வரைக்கும் இன்னொருத்தங்க கூட கூட்டு சேர்ந்து வேலை பார்த்துருக்க பாத்தியா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீ இந்த கடையில நிக்க கூடாது. கிளம்பு. மலரு, போறேன். என் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணவா? வந்துட்டான் மலரு தங்கச்சி தங்கச்சின்னுக்கிட்டு. ஏன் மலரு, கடையில இருக்கிற சரக்கெல்லாம் இப்படி ஷிப் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. மலரு, உனக்கு தெரிஞ்சுதான் உங்க அண்ணன் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ வந்து சத்தம் போடுற வரைக்கும் எனக்கும் தெரியாது. நீ ஆனா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. கடையை ஏலத்துக்கு விட போறாங்களா? விட்டுருப்பான், கொஞ்சம் விட்டா. என்னல சொல்ற? அது ஒரு பெரிய கதை, உனக்கு அப்புறமா விவரமா சொல்றேன். இப்போல இருந்து இந்த கடையோட நிர்வாகத்தை நான் தான் பாத்துக்க போறேன். சரியில்ல. இது வரைக்கும் உன்னோட பர்சனல் விஷயத்துல நான் எது சொல்லியும் நீ கேட்டதில்ல. இனிமேல் கேட்பியா? கேக்குறேன் மலரு. அப்படின்னா இனிமேல் உங்க அண்ணன் பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் நீ விடாத. உங்க அண்ணன் விடட்டும், இல்லைன்னா உங்க மைனி கொண்டு போய் விடட்டும். அப்புறம் நான் கொண்டு போய் விடலைன்னா அவன் எப்படி போவான்? எப்படியோ போறான். உங்க அண்ணன் இல்லையா உங்க மைனி இல்லையா, அவங்க கொண்டு போய் விடட்டும். சரி. இந்த கடையோட சாவியை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தினமும் காலையில 8 மணிக்கு என் வீட்டுல வந்து சாவியை வாங்கி நீ தான் கடையை திறக்கிற. நானா? ஆமா, அதே மாதிரி நைட்டு கடையை பூட்டிட்டு சாவியை நீ அவ்வளவு தூரம்லாம் கொண்டு வர வேண்டாம். இருட்டுக்குள்ள நான் ஆள் அனுப்பி வாங்கிக்கிறேன். சரியில்ல. உனக்கு எங்க அண்ணன் எவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கான்? எப்பவும் போல அதே 8000 ரூபா தான் கொடுக்குறாரு. அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து டபுள் சேலரியா வாங்கிக்கோ. டபுள் சேலரியா? ஆமா, ஆனா கடையில உனக்கு பொறுப்பு அதிகமா இருக்கும். இப்போதைக்கு நீ பாரு, உன்னால முடியாத பட்சத்துல வேற ஆள் ரெடி பண்ணிக்கலாம். என்ன? கடையில இப்போ உன்னை தவிர எத்தனை பேர் வேலைக்கு இருக்காங்க? பாதி பேர் வேலையை விட்டு நின்றுட்டாங்க. ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. உங்க அண்ணனும் அதை ஒன்றும் கண்டுக்கிடல. சரி, அவங்க எல்லாரோட நம்பரும் என்கிட்ட இருக்கு. நான் நைட் உட்காந்து பேசிக்கிறேன். நாளைக்கு என்ன ஏதுன்னு பாப்போம். சரியில்ல. நீங்க என்ன மேடம், அங்க வச்சிருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர போறேன். குட். அதை பண்ணிட்டு என்கிட்ட வாங்க. சரிங்க மேடம். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடணும். சரிங்க மேடம். வளரு, இவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்ததும் இருக்கிற ஆளுங்களை வச்சு பழையபடிக்கு எல்லாத்தையும் ரேக்ல அடுக்கு. சரி மலரு. நான் போய் கணக்கு வழக்கெல்லாம் என்ன லட்சணத்துல வச்சிருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரி பாரு. ஷாலினி, என்ன போலீஸ்காரர் யூனிஃபார்ம் இல்லாம டிப்டாப்பா எங்கேயோ கிளம்புற மாதிரி தெரியுது. நான் மட்டும் கிளம்பல, நீயும் தான் வா, 2 பேரும் சேர்ந்து போவோம். எங்க எங்க போறது? என்ன ஷாலினி, நாளைக்கு உன் தம்பிக்கு ரிசப்ஷன்ல, நம்ம கிளம்ப வேண்டாமா இப்பவே? அங்கயா? நான் வரல. நீ வரலையா? ஆமா ஆமா, நீங்க என்ன இன்னைக்கு வேலைக்கு போலையா? என் மாப்பிள்ளைக்கு கூட மாட வேலை பார்க்கணும்னு நான் லீவ் போட்டிருக்கேன் 3 நாளைக்கு. இன்னைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல தானே ரிசப்ஷன். இன்னைக்கே வான்னு சொல்லி உங்களை கூப்பிட்டானா? ஆமா, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க மச்சான், அக்காவை கூட்டிட்டு அப்படின்னு சொன்னாரு. உங்ககிட்ட தானே சொன்னாரு ஒரு நாள் முன்னாடியே வந்திருக்கான்னு. அப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் போக முடியாது. ரிசப்ஷன் டைம்ல தான் போகணும். நீங்கள் உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேலை கிளம்புங்க. ஏய் என்னடி, இங்க கொண்டா துணியை நான் காய போடுறேன், நீ போய் ரெடி ஆகு, கிளம்புவோம். அன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போக சொன்னான்ல, இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு கூப்பிடுறான்? நான்லாம் போக மாட்டேன். அதுவா, அன்னைக்கு இருந்த அதே முகம் தாண்டி இப்போ உன் தம்பிக்கு இருக்கு. நான் நேத்து கூட பஜார் பக்கம் பார்த்தேன். என்ன கிண்டலா? இல்ல ஷாலினி, நிஜமா தான் சொல்றேன். போதும், என்ன அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அவனை மாதிரியே பேசுறீங்களோ? மாப்பிள்ளையும் மச்சானும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு கடைசியில் அக்கா வேண்டாதவளா போயிட்டேன். என்ன ஷாலினி இப்படி பேசுற? உன்னைய வச்சுதான் எனக்கே அங்க மரியாதை. என்னைய வச்சு தானே மரியாதை. அப்ப நான் இல்லாத இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? வீட்டுக்குள்ள போங்க, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேலை கிளம்புங்க. ஷாலினி, நான் லீவு சொல்லிட்டேன் ஷாலினி, வா போய் கூட மாட எல்லா வேலையும் பாப்போம். சின்ன மாப்பிள்ள வேற அப்பதே போன் போட்டு கூப்பிட்டுட்டான். என்னன்னு கூப்பிட்டான்? அது உள்ள பணியாரம் என்னையா செய்யற, சீக்கிரம் உருண்டு வாயான்னா. அவன் அப்படி கூப்பிட்டான்னா நீங்க உடனே கிளம்பிடுவீங்களா? அவன் தானே என் சின்ன மாப்பிள்ள தானே, அவன் ஒரு குழந்தை பையன். ஆமா, குழந்தை பையன் மடியில போட்டு தாளாட்டுங்க.
என்ன சொன்னாலும் சரி நான் வரல, நீங்களும் போகக்கூடாது. நாளைக்கு போனா போதும். ஷாலினி இப்படி சொன்னா எப்படி? நான் இன்னைக்கே போய் என் தங்கச்சி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தேன். எப்பா சாமி, ஒரு மனுஷன் வாழ்க்கையில திருந்தலாம், ஆனா இந்த அளவுக்கு திருந்தக்கூடாது. இங்க நம்ம வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதை என்ன ஏதுன்னு பார்க்காம இப்ப அங்க போய் உட்காரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏய், இப்ப நீ வரலையா? நான் வரலன்னா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? நீ வந்தா கூட்டிட்டு போவேன், வரலன்னா தூக்கிட்டு போவேன். சரிதான், அந்த கிறுக்கன் கூட சேர்ந்து சேர்ந்து அவன மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சிரிக்காதீங்க. இங்க வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. உங்க தம்பிக்கு என்னடான்னா வேலை போற மாதிரி இருக்கு, உங்க அண்ணனுக்கு என்னடான்னா கடை போச்சு. அதை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? ஷாலினி, அதுக்கு காரணம் ஒரு 2 தம்பிங்களும் தானே. மூத்தவன் விஷயத்துல உன் பெரிய தம்பி விளையாடி இருக்காரு, சின்னவன் விஷயத்துல உன் சின்ன தம்பி விளையாடி இருக்கான். இப்ப 2 பேர் விஷயத்துலயும் நான் தலை கொடுக்க முடியாது. என் மாப்பிள்ளைக்கு அது பிடிக்காது. நல்லா அவனுக்கு ஜால்ரா தட்ட பழகிட்டீங்க. அப்படி மயக்கி வச்சிருக்கான் உங்களை. இல்ல, நானே மயங்கிட்டேன். நம்ம யார பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். ஷாலினி, கிளம்பு கிளம்பு, டக்குன்னு துணியை காய போட்டு கிளம்புவோம். உங்க பின்னாடி உங்க சின்னவர் நிக்கிறாரு, என்னன்னு கேளுங்க. மூஞ்செல்லாம் தொங்கி போயிருக்கு. என்னடா ஆளே ஒரு மாதிரி இருக்க? எப்பவும் டிப்டாப்பா கிளம்பி பேங்க்குக்கு போவ, இன்னைக்கு என்ன இப்படி இருக்க? இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்கடா. எதுக்கு? அதான் சொன்னேன்ல, கொடுத்த கடனுக்கு ஈக்குவலா நகையை கொண்டு வந்து வைக்க சொல்றாங்க. இல்லைன்னா லோனை உடனே க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. பெரியவன் 2க்குமே ஒத்து வர மாட்டேங்கிறான். எனக்கு என்னன்னு இருக்காண்டா. ஓஹோ, நடுவனே நீயாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுடா. ஆஹா, அது என் மாப்பிள்ளைக்கு பிடிக்காது. நடுவா, நான் உன் தம்பிடா. இருந்தாலும் தங்கச்சிக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கையில. அவ எனக்கும் தன்னடா தங்கச்சி. அப்படி நினைச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு வேலையை நீ பாத்துருக்க மாட்டேயே, அதுவும் அவளை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம். என்னடா இப்படி பண்ற? இங்க பாரு, அரவிந்தன் கூட சேர்ந்து நானும் சுயநலமா ஒரு வேலை பார்த்தேன் தான். ஆனா அந்த சுயநலத்துக்கு பின்னாடியும் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு ஒரு நினைப்பு இருந்தது. நானும் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் தான். இந்த உங்க மைனிக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு உண்டான வழியை தான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. பெரியவன் அதுக்கும் மேல. நான் பண்ண தப்பால இன்னைக்கு தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை தான் கிடைச்சிருக்கு. அவளுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல. இந்த உங்க மைனிக்கு தான் கஷ்டத்தை கொடுத்தேன். ஆனா அதையும் இப்ப சரி பண்றதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீயும் பெரியவனும் தங்கச்சிக்கும் கஷ்டம் கொடுக்குறீங்க, தங்கச்சி குடும்பத்துக்கும் கஷ்டம் கொடுக்குறீங்க. சாரிடா. சாரின்னு வாயில தான் சொல்ற, இன்னும் அதை சரி பண்றதுக்கு உண்டான வழியை பார்க்க மாட்டேங்கிற. ஏன் தப்பா சரி பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்னையும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு, நீ பண்ணதுக்கு நீ அனுபவிப்ப. ஆமா, அரவிந்தன் கிட்ட போய் பேச போறேன்னு போனீங்க, என்னாச்சு? அவரு கஸ்தூரி கழுத்துல நான் கட்டின தாலியை கலட்ட சொல்றாருடா. அது எப்படி முடியும்? இல்லைன்னா வேலையை விட்டே தூக்கிடுவேங்கிற மாதிரி பேசுறாரு. சரி, என்ன செய்ய போற? மாப்பிள்ளை கிட்ட பேசினேன். மாப்பிள்ளை கிட்டயா? என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றாரு, ஏதாவது ஒரு ஹெல்ப் தான் நான் பண்ண முடியும், உங்களுக்கு வேலை வேணுமா இல்ல கஸ்தூரி வேணுமான்னு முடிவு பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாரு. என்ன ஷாலினி, மாப்பிள்ளை எப்படி சொல்லியிருக்காரு? அவன் சொன்னது இருக்கட்டும், இவர் என்ன முடிவு எடுத்திருக்காராம்? மைனி கேக்குறாங்கல்ல, சொல்லு. வேலை இல்லாம கஸ்தூரியை எப்படி மைனி காப்பாத்துவேன்? ஆனா வேலை கிடைச்சு கஸ்தூரி என் கூட இல்லைன்னா அந்த வேலையால என்ன பிரயோஜனம் மைனி? எந்த முடிவெடுக்கான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏங்க, இந்த விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்க தெரியாதவர் என்ன தைரியத்துல அங்க கூட்டிட்டு போய் தாலி கட்டினீங்க? 2ல இதுதான் வேணும்னு ஸ்ட்ராங்கா நிக்க தெரியலையா உங்களுக்கு? அதான் மைனி முடியல. சாதாரண வேலை இல்லையே, பேங்க்ல ஆபீசர். இன்னும் கொஞ்ச நாள்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைக்க போகுது எனக்கு. ஆனா இப்போ எல்லாமே போயிடும் போல. தெளிவா ஏதாவது ஒரு முடிவு எடுடா. நடுவனே, என் நிலைமையில நீ இருந்தா என்ன பண்ணியிருப்ப? நானா? நீயும் கவர்மெண்ட் ஜாப்ல தானே இருக்க, ஆசைப்பட்டு தானே இந்த வேலையில சேர்ந்த. அப்போ அந்த வேலையோட முக்கியத்துவம் எவ்வளவுன்னு உனக்கும் புரியும்ல. நீ சொல்லு நடுவா, நீ என்ன முடிவு எடுத்திருப்ப? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேன். என்னடா சொல்ற? கவர்மெண்ட் வேலையாவது ஒரு மண்ணாவது எனக்கு என் பொண்டாட்டி தான் வேணும்னு என் மாப்பிள்ளை கிட்ட ஸ்ட்ராங்கா நின்று இருந்திருப்பேன்.